நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஏஎஸ் பாபு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக எங்கள் சங்கத்தின் மூலமாக இன்று முழுமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். இந்த சங்கத்தின் சார்பாக அனைத்து வேட்பாளர்களுக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிக்கும் எங்களது ஓட்டுக்களை, விவசாயிகளுடைய பொதுமக்கள் ஓட்டுக்களை அளிக்க வேண்டும் என்றும் நாங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கின்றோம். காரணம், நீண்ட நாள் கோரிக்கை கல் இறக்குவதற்காக நாங்கள் தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் உடனடியாக கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்துள்ளார். ஆகவே அவருக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிப்பது என்று முடிவு செய்துள்ளோம். ஆனைமலை நல்லாறு திட்டம் இருக்கின்றது, அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது. பொள்ளாச்சி நமது பகுதியில் செழிப்படைய வேண்டும் என்றால் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதுபோல் எங்கள் சங்கத்தினுடைய 15 கோரிக்கைகளை வைத்துள்ளோம். உடனடியாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றி கொடுக்கும் எங்களுக்கு இருக்கும் முழு நம்பிக்கையுடன் அதை ஆதரவு தெரிவிக்கின்றோம். வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் மிகப்பெரிய வெறுவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்காக எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், விவசாயிகள் அனைவரும் பாடுபடுவார்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, ஜெய்சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு விவசாயிகள் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதெல்லாம் வெறும் வெட்டி பேச்சு, நீங்கள் ஏதோ மோடிக்கும் அண்ணாமலைக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பிதற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நாம் தெரிவித்து கொள்ளக்கூடிய விஷயம், நாம் பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள் எல்லாம் தரவுகளினுடைய அடிப்படையிலே, விவரங்களினுடைய அடிப்படையிலே தான் நாம் நம்முடைய காணொளிகளிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். 1980 அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருந்தது. விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள், விவசாயிகள் என்ன ஒரு பெரிய சக்தியா, நம்முடைய செல்வாக்கிற்கு முன்னால் அவர்களெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்கிற முறையில் விவசாயிகளினுடைய போராட்டத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகள் சங்கத்தினுடைய வலிமையை, விவசாயிகளினுடைய சக்தியை எம்ஜிஆர் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனுடைய விளைவாக 1980 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என்கிற முடிவை நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகள் சங்கம் எடுத்தது. அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு விவசாயிகள் சங்கம் தீவிரமாக செயலாற்றியது. தமிழகம் முழுவதும் விவசாயிகள் ஆதரவளித்தார்கள். அதனுடைய விளைவாக அன்றைக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம், புதுவை உட்பட 38 தொகுதிகளிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தெரிவித்தார்கள், எம்ஜிஆர் அவர்கள் 2 விரலை காட்டியதற்கு தற்பொழுது 2 இடங்கள் தான் கிடைத்திருக்கின்றன என்று விமர்சிக்கப்படக்கூடிய சூழல் அன்றைக்கு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தமிழகத்திலே தேர்தல் நடைபெற்ற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருமாப்போடு இருந்தார்கள். தற்பொழுதுதான் நாடாளுமன்ற தேர்தலிலே அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். மீண்டும்
நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆனால் நாராயணசாமி நாயுடு அவர்களும் விவசாய சங்கமும் விவசாயிகளும் மீண்டும் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் சங்கத்தை நசுக்கி விடுவார்கள், ஈவு இரக்கமில்லாமல் செயலாற்றி அவர்கள் விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்து விடுவார்கள், அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக மாறிவிடும் என்று முடிவு செய்து மீண்டும் எம்ஜிஆர் அவர்களை தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அந்த சட்டமன்ற தேர்தலிலே விவசாயிகள் சங்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக செயலாற்றினார்கள், ஆதரவளித்தார்கள். அதன் விளைவாக மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே முதல்வரானார்கள். ஒரே ஆண்டுக்குள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கட்சிகளுக்கும் விவசாயிகளினுடைய வலிமையை, சக்தியை நிரூபணம் செய்தவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட பெரும்பான்மையானவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாராயணசாமி நாயுடு அவர்களினுடைய பேரன் பிரபு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுப்பேற்று செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் என்கிற பெயரில் விவசாயிகளுக்காக கல் இறக்குவதற்காக, விவசாயிகளினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கமும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏஎஸ் பாபு அவர்களும் கொங்கு மண்டலத்திலே விவசாயிகள் மத்தியிலே விவசாயிகளுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர்களிலே ஒருவராக விளங்கி வருகிறார். இந்த நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கமும் தற்பொழுது தன்னுடைய செயற்குழுவை கூட்டி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும், மோடி அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் ஓட்டளிப்பது தான் சரியானதாக இருக்கும் என்று தேர்வு செய்து முடிவு செய்து ஆதரவளிக்க முன்வந்திருக்கிறார்கள். கள்ளுக்கடைகளை கல் இறக்குவதற்கும், ஆனைமலை நல்லாறு திட்டங்கள் போன்ற விவசாயிகளினுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஆளுமையும் வலிமையும் படைத்த தலைவராக அண்ணாமலை அவர்கள் விளங்குகிறார்கள். அவருக்கு ஆதரவளிப்பதன் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு விடிவை தேடித்தர முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் ஆதரவளிக்க முன்வந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தில் விவசாயிகள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விவரமறிந்தவர்கள் அத்துணை பேரும் புரிந்து கொள்வார்கள். தமிழகத்திலே மின்கட்டணத்திற்காக போராடிய விவசாயிகள் தமிழக வரலாற்றில் முதலாக பெருமாநல்லூரிலே 3 விவசாயிகள் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த நிகழ்விற்கு பின்னால் தமிழக அரசியலில் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வெற்றி பெறுவது என்பது ஒரு அசாத்தியமான நிலைமையாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. தற்பொழுது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு, விவசாயிகளுக்கான நலன் பயக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு தகுதியான தலைவராக, உண்மையிலேயே விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஆதரவளிப்பது தான், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டளிப்பது தான் விவசாயிகளின் நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கங்கள், விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்களெல்லாம் ஒரு ஆக்கபூர்வமான முடிவுக்கு முன்வந்திருக்கிறார்கள் என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. விவசாயிகளினுடைய ஆதரவின் காரணமாக, அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உருவாவதன் நிதர்சனமாகி தமிழகத்திற்கு விடிவை தேடி தர வேண்டும் என்பதுதான் நாட்டு நலனிலே அக்கறையுள்ளவர்களினுடைய விருப்பமாக இருக்கிறது.
அந்த நல்ல நாளுக்காக நாமும் காத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.